குழந்தைங்களுக்கு குக்கீஸ் வந்து பேக்கரிலேயோ இல்லை வெளியில் ஷாப்லேயோ வாங்கி தரதை விட வீட்டில் செஞ்சு தரது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அது ஏன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் திங் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாமல், சுகர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வீட்டில் நம்ம பார்த்து செஞ்சு கொடுப்போம். ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா நியூட்ரியஸாகவும் ஹோல்சமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ராகி, ஓட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து அவங்களுக்கு அது வந்து ரொம்ப சத்தான குக்கீஸாகவும் இருக்கும். தேர்டு வந்து ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகிடும். அதாவது இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு குக்கீஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம பேபிக்கு எது செட் ஆகும், எந்த மாதிரி பொருள்லாம் செட் ஆகும், எது வந்து அவங்களுக்கு நல்ல சத்து தரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம். எந்த ஒரு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நம்ம உடனே செஞ்சு அப்போவே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் வித் லவ்வோட. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நிம்மதியாகவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கையாக வந்து அந்த குக்கீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். நான் வந்து ஒர்க் போகிறேன், எனக்கு டைமே இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதுக்கு வந்து ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே குக்கீஸ் செய்கிற மாதிரிலாம் நிறையா ரெசிபிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு குக்கீஸ் செய்ய தர பாருங்கள். தேங்க்யூ.